வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்தபடியாக நம்மளுடைய சதீஷ்குமார் ஐயா கொடுமுடியை சேர்ந்தவங்க. அதாவது அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஃபோன் பண்ணிங்கனாலும் சொல்லுங்க சிவா அப்படின்னு தான் சொல்லுவார். எல்லாத்தையுமே சொல்லுங்க சிவா அப்படின்னு தான் சொல்லுவார். அவங்க பேர் என்ன இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். உரிமையாக தெரிஞ்சவர் மாதிரியே சிவான்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சிவமந்திரம் எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா சிவன் கோயிலுக்கும் போவாங்க. நல்ல ஆன்மீக ஜோயிட ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவர் பேச்சு எல்லா யூடியூப்லையும் கேட்டு, ஐயாவை யூடியூப்பில் நான் பார்த்ததில்ல, ஆனால் சதீஷ் ஐயாவை யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரிங்களா? நேரடியாக பார்த்ததில்ல. சரிங்களா? அப்போது அவர் யூடியூப்பில் பார்த்து தான் நான் அவர் பேச்சையும் அவருடைய திறமையும் பார்த்து வியந்து தான் ஐயாவுக்கு கால் பண்ணேன். அவர் மோகனூர் கருத்தரங்கத்துக்கே கால் பண்ணோம். அப்போ என்ன சொன்னார்னா, அதாவது சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்சது மாதிரியே பேசினார். அப்போ தான் முதல் அறிமுகம் எனக்கு முகுந்தன் முரளி மீட்டிங்கில் அறிமுகம். சரிங்களா? ஆனால் அவருடைய அடிப்படையில் எனக்கு வந்து ராயவேலூர்லேருந்து அஸ்ட்ரோ பாலா சார் வந்தாருங்க. மோனூர் மீட்டிங்க்கு அஸ்ட்ரோ பாலா சார் அழைச்சிருந்தோம், வந்திருந்தார். அவரை சிறப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவர் எல்லா கோயிலுக்கும் அழைச்சிட்டு போய் சிறப்பு பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் கூட இருந்து பயணித்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கார். சரிங்களா? அதனால தான் அடுத்த கருத்தருக்கு ஐயாவை கூப்பிட்டேன். அப்போ என்ன செஞ்சார், எனக்கு இப்போ கொஞ்சம் இருக்குது சார், அடுத்த இது கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னாரு. நான் முசிறியில் புதுசாக வைக்கிறேங்க, அப்போ வாங்க கண்டிப்பாக அப்படின்னு. அதே மாதிரி அந்த பேச்சை கேட்ட மாதிரிலே அடுத்த முறையே வரணும்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்காங்க. ஐயா வந்து முதல் இடத்துலேயே வந்து எனக்கு சிறப்பெல்லாம் செஞ்சு மரியாதைலாம் செஞ்சு மாலையெல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சுட்டாங்க. சரிங்களா? நீங்கள்லாம் வர லேட் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பு செஞ்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வேண்டுகோள். வாங்க சார். இப்போ ஐயா வந்து அவங்களுடைய ஜோயிடா பணியில் அவங்க சிறப்புரை ஆற்றுவாங்க. கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன சிறப்புங்கிறத செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்துவின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. தரணிதனில் 66 கோடி தீர்த்தமும் உன் சரவணத்துள்ளடக்கம் பறைசாற்றுமோர் 7 கோடி மந்திரங்களும் உன் சடாச்சரத்துள்ளடக்கம் விரதமிகு நவகோடி சித்தர்களும் உன் சுபபீச்சனந்தனில் அடக்கம் மேலான தேவாலயங்களும் உன் ஆறுபடை வீட்டினுள்ளே அடக்கமையா வரிசை மிகு பக்த ஜனபரிபாலனா மோக வள்ளி குஞ்சரி மணாலா வனசமலர் அயன்வதன்னை சரசகோபாலன் மருக சரவண முருகனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் நமர் பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் மனதுக்குமை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவருடைய திருவடிகளையும்,
தங்கபாண்டி ஐயா அவருடைய திருவடிகளையும் மனமொழி மைகளால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னத்தை பேச போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே குருவோட திருவடி மட்டும்தான் நம்மளை தூக்கி பிடிக்கும். அப்போது குருவை எந்த எதுக்கு போனாலும் யாரும் மறக்காதீங்க. குருவை மட்டும்தான் சொல்கிறதுக்கு டைம் கொடுத்தா குருவை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் கோந்துட்டாலும் பரவாயில்ல. ஆனால் குருவோட திருவடி போதும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. அது ஒன்று போதும் இல்லைங்கய்யா, குருநாதருடைய திருவடி போதுமில்ல, அது மட்டும் நம்மளை தாங்கி பிடிக்கும். அதை என்றைக்கும் மறக்காதீங்க ஜோதிடர்கள். இப்போ இன்றைக்கி சந்திரன் புதனை பற்றி பேசலான்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம ஜோதிடத்தை ஜோதிடமாக மட்டும் பார்க்காம, அந்த காலத்தில் ஜோதிடன் பாடலாக தான் இருந்தது. இடைக்காலத்தில் பாடல்களே பூரா மறந்து போயிடுச்சு. அது சந்தம் பிரித்து படிக்க யாருக்கு தெரியல. ஐயா மாதிரி பெரியவங்க ஒரு சிலர்கிட்ட இருக்கா வழிஞ்சு ஜோதிட பாடல்கள் அதுக்கு மொழிபெயர்த்து அது மட்டுமே நம்ம படிக்கிறோம் வழிஞ்சு பாடல்களை நம்ம படிப்பதில்லை. அதை சந்தம் பிரிக்கும் தெரியறதில்லை. அப்படி தான் ஒருத்தர் பரம்பரையாக திருமூலருடைய அந்த சைவ சித்தாந்த இதில் ரொம்ப அவங்க அப்பாவும் பக்தி, அவரும் நல்ல பக்தி, ஆனால் பாடல் படிக்க தெரியல. அவரை சொன்னாராம்மா, நான் அந்த பாடல்கள்லேருந்து தான் முக்கியமாக எங்கள் அப்பா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறனால நான் ஒரு பேர் எடுத்து என் குழந்தைக்கு வச்சுருக்கேன்னு. என்ன பேரையா வச்சான்னு கேட்டால், நந்தவனத்தில் ஓராண்டி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கல்லவா, நந்தவனத்தில் ஓராண்டிங்கிறதுக்கு அவர் லோராண்டின்னு வச்சுட்டார். அப்படித்தான் இருக்குது நம்முடைய நிலைமை. வருத்தத்துக்குரியது. ஏன் அப்படின்னா, குருமார்களோடு இருந்து தங்கி படிக்கிற காலம் போயிடுச்சு. அப்போ குருமார்களோடு இருந்து படிக்கும் பொழுது அதை சந்தம் பிரித்து படிக்கக்கூடியதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த வகையில் சைவ சித்தாந்தத்துடன் ஜோதிடத்தை இணைக்கலாம். சைவ சித்தாந்தம் இந்த ஆன்மா எப்படி பூமிக்கு வந்தது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படி இயங்குது, இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் எப்படி இயங்குது, இறைவன்னா யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தோடு ஜோதிடத்தை இணைத்து சொன்னீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன்னா வேதத்தினுடைய ஒரு அங்கம் தான் ஜோதிடம். வேதபுருஷனுடைய கண்களாக சொல்லப்படுகின்றது. அப்போது வேதபுருஷனுடைய கண்கள் ஜோதிடம்னா மற்ற அவயங்கள் தான் வேதம். அப்போது வேதத்தினுடைய ஒரு அங்கம் தான் சைவ சித்தாந்தமும். அப்போது ஜோதிடத்தை வேதத்தோடு இணைத்து பலன் காணும் பொழுது அதனுடைய தன்மையே வேற. அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு சந்திர பகவானும் புதன் பகவானுடைய இணைவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் 7ஆம் பாவகம் பற்றிய டிப்ஸு எனக்கு தெரிஞ்சது ஏதோ சிலவற்றை சொல்லலான்ட்டு வந்திருக்கோம். சந்திரன் புதன். சந்திரன் உங்களுக்கே தெரியும், சந்திரன் புதனுடைய தகப்பன். சந்திரனுடைய பிறப்பு கதையை பார்த்தீங்க, புதனுடைய பிறப்பு கதையை பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மனைவி தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர் தான் புதன். ராஜசூய யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு குருதேவரை கூப்பிட முடியும், குருதேவர் போக முடியல. குரு பத்தினி போகிறாங்க. இவர் குருமாதாவை உபசரித்து சந்திர பகவான் எல்லா இதுவும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் குருமாதா என்று சொல்லக்கூடிய தாரை சந்திரன் மேலுடைய அழகில் மயங்கி சந்திரன் மேல் ஆசைப்படுறாங்க. இது தவறுன்னு எடுத்து சொல்கிறாரு, சொல்லியும் கேட்கல. அப்புறம் கடைசியில் எத்தா பெரிய விஸ்வாமித்திரராக இருந்தால் என்ன, மயங்கித்தான் ஆகணும் மாயைக்கு. அதனால தான் சந்திரனுக்கு தேய்பிரையும் வளபிரையும் உண்டல்லவா. தேய்பிரையில் சாத்வீகத்தில் இருக்கின்ற சந்திர பகவான், வளபிரையில் சாத்வீகத்தில் இருக்கின்ற சந்திர பகவான், தேய்விரையில் தாமச குணம் ஏற்படுவது இயல்பு தானே. அப்போது அந்த தாமசம் அவரை மயக்கிறது.
அப்போது சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் தான் புதன். இந்த புதன் பகவான் கிருத்திகை ரோகிணி என்ற சந்திரனுக்கு 27 மனைவியர், கிருத்திகை ரோகிணி என்ற தாய்மார்கள் தான் சிறப்பாக வளர்த்துறாங்க. அதுவும் நாளாக நாளாக தன்னுடைய பிறப்பு பற்றி தெரிந்தவுடனே தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு புத பகவான் தனியே ஒதுங்கிடுறாரு. இமயமலை சாரலில் போய் தனிமையில் இருந்துடுறாரு. தன்னுடைய உண்மையான தந்தை, அதாவது தாயினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய குரு பகவானிடத்தில் வேதங்கத்துக்கு ஆசை, ஆனால் அவரிடத்திலும் போக மனம் இடம் கொடுக்கல. மகாவிஷ்ணுவை தியானிக்கிறாரு. மகாவிஷ்ணுவே வந்து அனைத்து வேதங்களையும் கற்றுக் கொடுக்குறாரு. எப்பவுமே புதன் பகவான் பொறுத்தவரையிலும் குரு பகவானிடத்தில் இஷ்டம் இல்லை, அவ்வளோதான், பிடிக்கல, அதாவது அவரிடத்தில் போகலை, அவ்வளோதான். ஆனால் தன்னுடைய தாயினுடைய உண்மை கணவர் என்ற முறையில் அவரை பிடிக்கும். ஆனால் குரு பகவானுக்கு புதன் பகவானை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, புதனை பார்க்கும் பொழுதெல்லாம் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினுடைய சின்னமாக பார்க்கிறார் குரு பகவான். அதனால் இந்த உபய லக்கணத்துக்குள்ள குருவுடைய லக்கணத்திற்கு புதன் செய்கின்ற தோஷத்தை விட புதனுடைய லக்கணங்களுக்கு குரு செய்கின்ற தோஷம் அதிகம், பழிவாங்கக்கூடிய குணம் அதிகம். ஒரு பிராமணனாக இருந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு பழிவாங்கக்கூடிய தன்மை வருது. அப்படி பார்த்தா சந்திரன் மேலெல்லாம் பகை கொள்ளணும் அப்படின்னா, சந்திரன் மேலே அவர் பகை எங்கே கொள்கிறாருன்னா, லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் பொழுது மட்டும் அங்கே திருமண வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்துகிறார். தனக்கு ஏற்பட்ட அந்த விஷயத்தை நினைத்து அந்த இடத்தை பால்படுத்துகிறார். மற்ற எந்த இடங்களிலும் குருச்சந்திர யோகம், கிஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் பால் செய்வதில்லை. ஆனால் புதன் மேலே ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம் எப்போவுமே குருவுக்கு உண்டு. இதுதான் இவருடைய வரலாறு. எப்பவுமே சந்திர பகவானை புதன் பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா தவறான வழியில் தன்னை பெற்றெடுத்ததால் எப்படியோ நேரடியாக பகையை காட்டிக்க முடியாது. ஏன்னா எந்த அப்பாவையும் நேரடியாக போய் பிள்ளை வந்து மிரட்ட முடியுமா, அடிக்க முடியுமா? சமயம் கிடைக்கும்போது, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பழி வாங்கி விட்டுருவார். நாம் ஒருத்தர் அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, பெரிய மனசு ஊருக்குள்ள அடிக்க முடியல, நாமளும் ஒரு இதில் இருக்கோம், என்ன பண்ணுறது, ரோட்டில் போகையில் 4 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறது ஆச்சுங்களா. அந்த மாதிரி சமயம் கிடைக்கும்போது பழி வாங்கக்கூடிய தன்மை சந்திர பகவான் மேலே புதன் பகவானுக்கு உண்டு, இவர்களுடைய நட்பில். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய சித்தாந்தப்படி சந்திரன் என்பவர் மனோ உடல், புதன் என்பவர் சித்தம். புதன் என்பவர் சித்தம். எப்பவுமே நம்ம ஒருத்தரை அங்கே வர்றார் அப்படின்ட்டு பார்க்குற அப்படின்னா, நம்முடைய ரவி சைராஜையா வர்றாங்க, அவங்கள முதல் தடவை பார்த்த உடனே என்னுடைய கண் பார்க்கும், இந்த கண்ணாகிய உறுப்பு மனதுக்கு அனுப்பும், இந்த மனம் இது யாருன்னு கேட்கும், அது உடனே அகங்காரத்துக்கு அனுப்பும், அது புத்திக்கு அனுப்பும், புத்தி சித்தத்தினுடைய பதிவுகளை எடுத்து பார்க்கும். அந்த பதிவுகளில் ஏற்கனவே அவர் பதிவாக இருந்ததுன்னா இவர் ரவி சைராஜ் ஐயா தான் உறுதிப்படுத்தும். பதிவு இல்லை அப்படின்னா இது யாருன்னு தெரியலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்கும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற, நம்முடைய அந்த கரணங்களில் நடக்கின்ற நிகழ்வு. புத்தி, சித்தம், அகங்காரம். புத்தி என்பது புதன், சித்தம் என்பது புதன், அகங்காரம் என்பது செவ்வாய், மனம் என்பது சந்திரன் ஆச்சுங்களா. இந்த அந்த கரணங்கள் 4, அவைகளுக்குள் நடக்கக்கூடிய தன்மை இதுதான். எப்பவுமே இந்த புதன் சந்திரனை பொறுத்தவரையிலும் எப்பவெல்லாம் இந்த புதன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகமாகட்டும், புதன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கட்டும், சந்திரன் புதனுடைய சாரத்தில் இருக்கட்டும், இங்கே சித்த சலனம் ஏற்படுகின்றது. மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கஷ்டங்களை விட ஒரு ஜாதகத்தில் புதன் தரக்கூடிய கஷ்டம் அதிகம். ராகு தரக்கூடிய கஷ்டத்தை விட, கேது தரக்கூடிய கஷ்டத்தை விட
சனி பகவான் தரக்கூடிய கஷ்டத்தை விட புதன் தருகின்ற கஷ்டம் அதிகம். என்னங்க, புதன் அரை சுவர் அல்லவா, இவர் எப்படி அதிக கஷ்டத்தை கொடுப்பாரு? இவர் கெட்டு போயிட்டாருன்னா சித்தமே கெட்டு போயிடும். சித்தமும் புத்தியும் கலங்குச்சுன்னா ஒரு மனிதனுடைய நிலை என்னாகும் தெரியுங்களா? காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை எதுக்கு புதனுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஏன் மற்ற இடத்தை கொடுத்துருக்கலாமல்ல? 6ஆம் இடம் சித்தம் கெட்டால் சிந்தனை இல்லாமல் கடன் வாங்குவாய், சிந்தனை இல்லாமல் எதிரியை சம்பாதித்துக் கொள்வாய், அதே போல நோயையும் சம்பாதித்துக் கொள்வாய். சித்தம் என்பது பதிவு கருவி. அது சரியா இயங்கினா தான் உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய புத்தி செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும். இது கெட்டு போச்சு அப்படின்னா உன்னுடைய செயல்பாட்டினுடைய தன்மைகளே மாறி போய் கடன், நோய், சத்ரு 3ஐயும் நாம் தேடிக்கொள்வோம். நம் செயல்தான் நம் துன்பத்திற்கு காரணம். யாரோ வந்து துன்பம் செய்யறதில்லை, நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம். அப்போ நம்முடைய நான் ஏன் இப்படி செயல்பட்டேன், நான் ஏன் இப்படி இருந்தேன், எனக்கே தெரியலையே சில நேரங்களில் உண்டா இல்லைங்களா சிவா? அப்படி தான் நினைப்போம். நம்ம தான் கடந்து தானே வந்திருக்கிறோம், உண்டுங்களா? நம்மளே அப்படி செயல்பட்டிருப்போம். ஏன்? அந்த நேரத்தில் சித்தத்தில் ஏற்பட்ட சலனம். இந்த புதன் சந்திரன் சேர்க்கை, அதுவும் அஷ்டமச்சனி, 7.5 சனி, ஜென்ம ராகு, இந்த காலங்களில் படிக்கிற குழந்தை மார்க் கம்மியாக வாங்கும். நமக்கும் மனோரீதியான அழுத்தம் அதிகமாகும். மறந்துடுவோம் நிறைய விஷயங்களை. ஏன் தெரியுங்களா? மனம் என்ற சந்திரன் மீது இருள் என்ற கிரகம் பயணிக்கும் பொழுது இந்த மனம்தான் சித்தத்தில் இருக்கிற பதிவுகளை எடுக்கணும். இதனால் எடுக்க முடியாது. புதன் கொடுக்கணும். நான் சொன்னளவா சமயம் பார்த்து பழி வாங்கும்னு. எப்பெல்லாம் சந்திரன் பலவீனமாகிறாரோ அப்பெல்லாம் புத்தியும் சித்தமும் சந்திரனை பழிவாங்கிவிடும். எப்பெல்லாம் 7.5 சனி, ஜென்மச்சனி, 7.5 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்ம ராகு இதெல்லாம் வருதோ அப்போவெல்லாம் மனோ உடல் பலவீனமாகும் பொழுது சித்தமும் புத்தியும் இயங்காது, நம்மளை பழிவாங்கிவிடும். அதனால தான் இந்த காலங்களில் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்கள் என்று சொன்னார்கள். இல்லைன்னா நமக்குன்னு ஒரு குருமார் இருக்கணும், குருவை கேட்டு முடிவெடுக்கணும். இல்லை குருவும் இல்லை அப்படின்னா அன்னை மாரியம்மா இருக்கிறா, அவர்கிட்ட ஒரு பூவாக்கு கேட்டு முடிவெடுக்கணும். நாமளே முடிவெடுக்கக்கூடாது அவசரப்பட்டு, பொறுமையாருன்னு சொன்னாங்க. அப்போது சந்திரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிற போது இந்த புதன் அன்புக்கு ஏங்கினவர், அவருக்கு நல்ல தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய உறவு கிடைக்கல. யாரெல்லாம் சார் அதிகம், பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும், அதிகம் காதலில் விழக்கூடியவர்கள் யார்? எங்கே பெற்றோருடைய அன்பு முழுமையாக கிடைக்கவில்லையோ அவர்கள் காதலில் விழுவார்கள். கரெக்டுங்களாங்க ஐயா? எங்கே பெற்றோருடைய அன்பு கிடைக்கவில்லையோ அந்த பெண்ணாகட்டும் அந்த ஆணாகட்டும், அது அஃபெக்ஷனாக இருந்தாலும் காதல் விழுந்துருவாங்க, காதல் நம்பிடுவாங்க. இந்த புதனுக்கு அந்த அன்பு கிடைக்காதனால புதன் காதலுக்குரிய கிரகம். யாரோடு சேர்றாரோ அவரோட தன்மை ஆயிடுறாரு. அதுபோல் புதனுடைய தன்மை எப்படி? யார் அன்பு காட்டினாலும் அவங்களோட போய் சேர்ந்து அவங்களோட தன்மையாக மாறிடுவாமோ? அன்புக்கு இயங்குகின்ற நாம் இந்த பக்கம் ஒரு ரவுடி பையன் அன்பு காட்டினாலும் தொத்துன்னு விழுந்துருவோம். இந்த பக்கம் ஒரு அன்றாடம் பூஜை பண்ணக்கூடிய ஒரு நபர் நமக்கு அன்பு காட்டினாலும் அங்கேயும் போய் விழுந்துருவோம். இதுதான் புதனுடைய தன்மை. யார் அன்பு காட்டினாலும் அவர்கள் மேலே போய் விழுந்துருவார். ஏன் விழுகிறார்னா அவருக்கு அன்பு கிடைக்கல, அன்புக்கு ஏங்கி இருக்கார், அதனால் போய் விழுந்துருவார். காதலில் சிக்கி அன்புக்காக ஏங்கி மன சிதைவு பெற்று மன சலனம் அடிக்கிறது புதனை மாற எந்த கிரகம் முடியாதுங்க. பட்டையாக அடிக்கிற கிரகம் சந்திரன். எங்கே 5ஆம் இடத்தில் இருந்து அது புதன் சாரமானால் யாருக்கு வரும்? விருச்சிக லக்னத்துக்கு வரும். அதே மாதிரி இங்கே கடகத்திலே ஆயில்யத்தில் வரும் 5ஆம் வீடாகி. அதே மாதிரி விருச்சிகத்தில் கேட்டையில் வரும் சந்திரன் இருந்தால். இது 5ஆம் வீடாக இருந்தால் கட்டாயம் காதலால் மன சிதைவு வரும். அது கடகத்தில் கூட கொஞ்சம் குறையும் சந்திரன் ஆட்சி பெறனால. இங்கே மீனத்திலையும் இங்கே
விருச்சகத்திலையும் 5ஆம் வீடாக அமைந்து அங்கே சந்திரன் புதனுடைய சாரத்தில் இருந்தால் கட்டாயம் அமைப்பு வரும். கேது கூட சேர்ந்துட்டானா சொல்லவே வேண்டாம், சித்தபிரமையரை கொண்டு போயிடும், ரொம்ப பாதிக்கும். ஏன்? புதன் அன்புக்கு ஏங்கியதால் அன்பு ஆறு காட்டுறாங்களோ அங்கே விழுந்துடுறாங்க. இந்த புதன் சந்திரன் சேர்க்கை எப்பவுமே ஏன் இந்த மாதிரியான தன்மை ஏற்படுது அப்படின்னா, புதனுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்வீகம். அதே மாதிரி புதன் யாருடன் சேர்கிறாரோ அந்த குணத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வார். அவர் கொடுக்கின்ற விஷயம் என்ன? கல்வி, புகழ், புத்தி, காதல், அன்பு கொடுக்கின்ற காரகத்துவத்தில். சந்திரனுடைய தன்மை என்ன? சாத்வீக குணம் வளர்பிறையில், தாமச குணம் தேய்பிறையில். சந்திரனுக்கு ரஜோகுணமும் உண்டு. ஏன்னா மகாராணி அல்லவா, சூரியன் ராஜான ஒரு மகாராணி அல்லவா, ரஜோகுணமும் உண்டு. முக்குண கலப்பிலும் சந்திரன் வருவார். அதனால் நம்முடைய எண்ணங்கள், சந்திரன் தான் நம்முடைய மனோகாரகனான நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 3 குணங்களையும் உள்வாங்கி பிரதிபலிக்கின்றது. சில நேரத்தில் சாத்வீகத்தில் இருக்கிறோம், ஒன்றும் இல்லை, அம்மா பசிக்குது 10 ரூபா உடனே ஒரு பிச்சைக்காரன் கேட்குறக்குள்ள பாக்கெட்டில் கை உடையில் சாத்வீகம், எடுத்த உடனே 100 ரூபா நோட்டு வந்துடுது, பார்த்த உடனே ரஜோகுணம், 100 ரூபாய் போடலாமா வேண்டாமா, சில்லறை இல்லையே அப்படிங்கிற தன்முனைப்பு, தனக்கு வேணுமேங்கிற நினைப்பு, ரஜோகுணம் வருது. வேண்டாம் அவர் ஓட்டுருவார், தாமச குணம் வந்துடுது. ஆச்சுங்களா? 3 குணங்களும் ஒரு நிமிடத்தில் அவனுக்குள் வந்து போகுது. ஐயோ பாவமே நினைச்சவன் 100 ரூபாய் பார்த்த உடனே தன்முனைப்பு வருது, ரஜோகுணம் வருது, போடலாமா வேண்டாமான்னு நினச்சி வேண்டான்னு சொல்கிறது தாமச குணம், உள்ளுக்கு வச்சுக்கிறோம். இதுதான் மனம். ஆச்சுங்களா? அப்போ சந்திரனுக்கு முக்குண கலப்பும் வருது. அப்போ சந்திரன் தேய்பிரையாக இருக்கும் பொழுது தாமச குணத்தில் இருக்கிறார். எங்கே தேய்பிரை சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கே கட்டாயம் சித்த சலனம் உண்டு. 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும், எப்படிங்க 1 கோடி ஆகமங்கள் இருக்கிறது? 28 ஆகமம். இவர் என்ன சொல்றாருன்னா, 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெரும் தவம் சித்தி எல்லாம் பெற்றும், பெரிய தவம் செய்து நிறைய சித்துக்கள் எல்லாம் பெற்றும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். எங்கே? அதுக்கு தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே, குருவோட திருவடியை உச்சி மேல் குவித்து வணங்குங்கள், அது ஒன்றுதான் நம்மை காக்கும். குருவோட ஆசி எங்க இல்லையோ, எங்கே நமக்கு வழிகாட்ட குருநாதர் இல்லையோ அங்கே 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தாலும் பெரும் தவம் சித்தி எல்லாம் பெற்றாலும் இந்த சந்திரனும் புதனும் சித்த சலனத்தை உருவாக்கியே தீர்வார்கள். குரு கொடுப்பது அறிவு, புதன் கொடுப்பது புத்தி. அறிவு வேறங்க, புத்தி வேறங்க. அறிவு ஞானத்தின் வடிவம், புத்தி சுயநலத்தின் வடிவம். இன்னைக்கு புத்தி பெருகத்தான் எல்லாருமே சுயநலம் ஆயிட்டோம். அறிவு பெருகிருந்தால் ஞானம் வந்திருக்கும். இன்னைக்கு எல்லாமே புத்தி, இன்னைக்கு இருக்கிற பாடமெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? புத்தியை கூர்மைப்படுத்துகிறார்கள். புத்தி கூர்மைப்பட சுயநலவாதி ஆயிட்டோம். எப்பவுமே புதனுக்கு சுயநலம் உண்டு. கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், 2 லக்கணக்காரங்கிட்டே கொஞ்சம் தன்னலம் இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, அது நல்லது தான், இல்லைன்னு சொல்லல. அதுவும் ஒரு இருக்கும், கொஞ்சம் அதிகம் இருக்கும். அப்போ புத்தி பெருக சுயநலம் கட்டாயம் இருக்கும். ஆச்சுங்களா? அப்போ புதன் சந்திரன் சேர்க்கை சாரம் சித்த சலனத்தை உருவாக்கும், மனோநிலையை பாதிக்கும். எப்படி? தேய்பிரை சந்திரனாக இருந்து புதனும் லக்னத்திற்கு கெட்டவராக இருந்து விட்டால்
கட்டாயம் பாதிக்கும். அங்கே நிதானம் தேவை. எதிலுமே ஒரு குரு தேவை. பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோறு தேவை. பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு தேவை. லலிதா சகஸ்ரநாம பாராயணம் தேவை. விஷ்ணு சகஸ்ரநாமம் தேவை. இதையெல்லாம் செய்து கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போது இந்த புதன் சந்திரன் சேர்க்கை 6, 8, 12 இருந்தாலோ 3, 7, 11 இருந்தாலோ ஆசையை தூண்டிவிட்டு 6, 8, 12 போகக்கூடாத விட்டு அவமானத்தை கொடுப்பதும் 3, 7, 11 ஆசையை அதிகம் தூண்டிவிட்டு ஜாதகரை சங்கடப்படுத்துகிறது. இதே புதன் சந்திரன் சேர்க்கைக்கு தான் இன்னொரு யோகமாக சொல்லப்படுது. என்ன யோகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை விஷ்ணு மாயா யோகம் என்று சொல்லப்படுகின்றது. என்ன குழப்புதுங்களா? புதன் சந்திரன் சேர்க்கை பெரும்பகுதி சித்த சலனத்தை இந்த கிரகங்கள் கெடும் பொழுது, ஸ்தான பலன் கெடும் பொழுது, அது நிற்கின்ற லக்னத்திற்கு பலன் கெடும் பொழுது பாதிப்பைத்தான் கொடுக்கின்றது. ஒரு சில ஜாதகங்களில் யோகமாக அமையும் பொழுது, சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று கூட புதன் இணையும் பொழுது, அது லக்னத்திற்கு திரிகோணமாக வரும் பொழுது, புதன் ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்திற்கு திரிகோணமாக வந்து சந்திரன் இணையும் பொழுது, அங்கே விஷ்ணு மாயா யோகம் என்ற யோகத்தை ஏற்படுத்துகின்றது. விஷ்ணு பெருமாள், மாயா சக்தி என்றால் அம்பிகை. அம்பிகையும் விஷ்ணுவும் இணைந்திருக்கக்கூடிய யோகம், புத்தியும் மனமும் இணைந்திருக்கக்கூடிய யோகம். இந்த யோகத்தினால் மிகப்பெரிய சாதுர்த்தியமும் அறிவாற்றலும் மேன்மையும் எதையும் உள்வாங்கக்கூடிய திறனும், மிகப்பெரிய ஒரு 10 ஆள் செய்யக்கூடிய 10 ஆள் யோசிக்கக்கூடிய பலனை, அந்த சக்தியை ஒரே ஆள் நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றலும் கொடுத்து விடுகின்றது. இது ரேர். சந்திரனோ புதனோ திரிகோணத்தில் இருந்து கூட இந்த கிரகம் இணைந்து லக்னத்துக்கு ஒருவராவது யோகமாக இருந்து, அப்படி யோகமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெறணும். அப்படி இருந்தால் இங்கே யோகம் வேலை செய்கின்றது. மற்றபடி சந்திரன் புதன் சேர்க்கை சித்த சலனத்தை உருவாக்குகிறது என்பதில் ஐயப்பாடு இல்லை. அப்போ சந்திர புதன் சேர்க்கை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற தத்துவத்தில் புத்தி தத்துவமும் சித்த தத்துவமும் மனோ தத்துவமும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த கிரக இணைவில் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் ஏற்படுகின்றது. தான் எப்படி தன்னை பார்த்துக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி அன்பு கிடைக்கும் வரையிலும் காதல் தொடர்கிறது. அந்த மாதிரி அன்பு கிடைச்சிட்டா காதல் ஃபுல் ஸ்டாப் ஆயிடுது, அவங்களோட இருந்துக்குது. அந்த மாதிரி அன்பு கிடைக்காத போது யார் அன்பு காட்டினாலும் போய் காதலில் விழுந்துடுறாங்க. அப்போது இந்த ஜாதகங்களை பார்க்கும் பொழுது பெற்றோர்களை அதிகம் அன்பு காட்ட சொல்லணும். ஜாதகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி குழந்தைய நல்லா அன்பு காட்டி பார்த்துக்குங்க, நல்லா பாசமாக பார்த்துக்குங்க. நம்ம தான் சொல்லணும். யார் சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும். ஏன்னா நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல சிவா, அப்போ நம்ம கொடுக்கணும், நம்ம அதை அட்வைஸ் கொடுக்கணும் அல்லவா? அப்போது புதன் சந்திரன் சேர்க்கை ஒரு அன்பினுடைய தேடலாக, அதுவும் திரிகோண அமைப்பில் இது இருக்கும் பொழுது ஒரு அன்பினுடைய தேடலாக, அதன் மூலம் பாதிப்பையும் சித்த சலனத்தையும் கொடுத்து விடுகிறது. அதே மாதிரி பொருள்காரத்துவ ராசியில் இருக்கும் பொழுது அந்த பொருள்காரத்துவத்தின் மேலும் ஒரு சலனத்தை கொடுக்கின்றது. அதன் மேல் ஒரு தீராத ஆசையும் தீராத மோகத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றது. இதுதான் புதன் சந்திரன் சேர்க்கை. இப்போது இந்த 7ஆம் பாவகங்க, இந்த 7ஆம் பாவகத்தை மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பொது மாரகஸ்தானம் 2, 7 ஏனுங்க பொது மாரகஸ்தானம். 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஏன் பொது மாரகஸ்தானம்? 7ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம் லக்னம், சூரியன் உச்சமாகின்ற ஸ்தானம். மேசம் என்பது, லக்னம் என்பது அகங்காரத்தினுடைய தத்துவம், நான் அப்படிங்கிற தத்துவம். மேசம் என்பது, லக்னம் என்பது இது நான் என்ற தத்துவம். 7ஆம் இடம் என்பது மமகாரத்தினுடைய தத்துவம்.
இது என்னுடையது. அதனால தான் நம்முடைய வீட்டுக்காரர் என்னங்கிறோம், இவ என்னுடையவள். நம்ம வீட்டுக்காரர் என்னங்கிறோம், இவர் என்னுடையவர். மமகாரத்தினுடைய தத்துவம் இது. அகங்காரத்தினுடைய தத்துவம், அது மமகாரத்தினுடைய தத்துவம். உச்சம் பெறுகின்ற சூரியன் லக்னத்திலே 7ஆம் இடத்திலே நீசம் பெறுகின்றான். உயிர் சக்தியான விந்து நீசமாகின்ற இடம், அதுதான் மாரகஸ்தானம். அதிகம் உயிர் சக்தி விளைவிட்டா அது மாரகஸ்தானம். அந்த வீடு யாருக்கு கொடுத்தாங்க? சுக்கிரனுக்கு கொடுத்தாங்களா? ஏன் சுக்கிரனுக்கு கொடுத்தாங்க? செவ்வாய்க்கு கொடுத்துருக்கலாமே, புதனுக்கு கொடுத்துருக்கலாமே, சனி பகவானுக்கு கொடுத்துருக்கலாமே. சுக்கிர பகவானுக்கு ஏன் கொடுத்தாங்க தெரியுங்களா? சுக்கிர பகவான் கையில் என்ன மந்திரம் இருக்கு? இறந்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவினி மந்திரம் இருக்குல்லவா? ஆண் என்பவன் செவ்வாய் என்றால், பெண் என்பவள் சுக்கிரன் என்றால், ஒரு ஆணினுடைய ஆயுள் காலம் வீட்டு மனைவி கையில் தான் இருக்குங்க. அங்க சுக்கிரன் சஞ்சீவினியை ஓதினால் கணவனுடைய ஆயுள் விருத்தியாகும். அதே நீசமாகி உயிர் சக்தி போய்கொண்டே இருந்தால், தினம் தினம் வீட்டில் போராடிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவனுடைய உயிர் சக்தி உயிராற்றல் குறைஞ்சு ஆயுள் குறையும். அப்போ அதனால தான் பிசிந்தரையார் என்ற ஒரு புலவர் சொல்லும் பொழுது, இன்னும் ஏன் எனக்கு இளமை இருக்கின்றது என்றால் என்னுடைய மனைவி என்னை அப்படி பார்த்து கொள்கிறாள். இதுதான் பெண்களுக்கும். கணவனும் பார்த்துக்கணும். உடனே மனைவி, பெண்கள் உடனே குற்றம் சாட்டிடாதீங்க. கணவனும் மனைவியை பார்த்துக்கணும். ஆண் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கின்ற அன்பு வேறை, பெண் ஆணிடத்தில் எதிர்பார்க்கின்ற அன்பு வேறை. ஆண் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு ஒரு தாயை போல எதிர்பார்க்கின்றான், தன்னை தலைகோதி விட்டு ஒரு குழந்தையை போல பார்த்துக்கிறோம். ஆனால் பெண் எதிர்பார்ப்பது ஒரு தகப்பனிடத்தில் எதிர்பார்க்கின்ற அன்பை போல தனக்கு பாதுகாப்பையும் தனக்கு ஒரு ஆற்றலையும், என் கணவனை மீறி தான் எனக்கு ஒரு துன்பம் வரணுங்கிற பாதுகாப்பை எதிர்பார்க்கின்றாள். அது சொன்னால் வெகு நேரம் ஆயிரும், அதை முடிச்சுக்குவோம். அப்போது சுக்கிரன் கையில் சஞ்சீவினி மந்திரத்தை கொடுத்தது எதுக்காக? இந்த ஆயுள் பாவகத்தை விருத்தியும் வரலாம், ஆயுள் பாவத்தை அழிக்கவும் செய்யலாம். அப்போது அதனால தான் 7ஆம் இடம் மாரகஸ்தானம். இந்த 2, 7 சம்பந்தப்பட்டு 2ஆம் இடம் மாரகஸ்தானம், 7ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடம். 7ஆம் இடத்தினுடைய ரகசியங்கள் அனைத்தும் பொதிந்திருக்கக்கூடிய இடம், அது குடும்பம். ஒரு ஆணினுடைய ஆயுள் காலம், பொதுவாக ஒரு ஜாதகத்தினுடைய ஆயுள் காலம் விருத்தியாக வேண்டும் என்றால் குடும்பம் நன்றாக இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த 2 நல்லா இருந்ததுன்னா ஆயுள் காலம் விருத்தியாகும். இந்த 2 கெட்டதுன்னா ஆயுள் காலம் குறையும். 7ஆம் இடம் சமூகம், சமூக அங்கீகரிப்பு, சமூக அங்கீகாரம். எவ்வளவு படிச்சிருக்கலாங்க, எவ்வளோ திறமை இருக்கலாம். ரவி ஜெயக்குமாரையை கூப்பிட்டா தான் நீங்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு ஒரு கைதட்டு கொடுத்தா தான் நல்லா பேசுனான்னு தெரியும். நீங்கள் அங்கீகரிக்கலைன்னா என் பேச்சு வெறும் பேச்சு ஆச்சுங்களா? அப்போது உங்கள் அங்கீகாரம் தான் 7ஆம் இடம். உங்கள் அங்கீகாரம் இல்லாமல் யாரும் பெரிய ஆளாக முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஓட்டு போட்ட உடனே ஒரு முட்டாள் கூட அமைச்சராகிறேன்னா, ஒன்றுமே உங்களுக்கு தெரியுற நாலேஜ் தெரியாதுங்க. எங்கள் ஊரில் ஒரு அமைச்சர் வந்து பேசினார். அந்த ஏரியா மஞ்சள் விளையிற இடம். மஞ்சள் விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4000 ரூபாயாக குறைப்போம். அவருக்கு தெரியல. நான் பக்கத்தில் இருந்து சொன்னேன், ஐயா ஐயா மஞ்சள் விலை 4000 ரூபாய் குறைக்கிறீங்கன்னா கல் எடுத்துட்டு போடுவான், மஞ்சள் விலை ஏற்கனவே கட்டுப்படியாகலன்னு தான் இருக்கிற விவசாயிலாம் இருக்கான். ஓ அப்படியா அப்படின்ட்டு உடனே மாற்றி பேசினார். அவரும் அமைச்சர் ஆயிட்டார். யோசிச்சு பாருங்க, அவரும் அமைச்சர் ஆயிட்டார். கீழே நின்று நான் சொன்ன உடனே இவன் யாரு எதுக்கு சொன்னானே யோசிக்காம அவர் மைக்கில் பேசுறாரு. உடனே நம்ம ஆளுங்க கைதட்டு. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு முட்டாளையும் ஒரு அமைச்சராக்குகின்ற தகுதி சமூகத்துக்கு உண்டு என்றால் அது 7ஆம் இடம். சமுதாயத்துக்கு உண்டு என்றால் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் சமூக அங்கீகாரம். 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான், முன்னேறது கஷ்டம்தான். 7க்குடையவன் 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ நின்னான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சார் உன் வாழ்க்கை. மனைவியினால் அவமானம், கணவனால் அவமானம், மனைவி எதிரி, கணவன் எதிரி. பயப்படாதீங்க. 7ஆம் இடம் ஒரு வாழை மரம் என்றால் இந்த வாழை மரம் இப்படி சாயும், இல்லை இப்படி சாயும். இப்படி சாஞ்சா 8ஆம் இடம்,
சாரி 6ஆம் இடம், இப்படி சாஞ்சா 8ஆம் இடம். நாம் முட்டை கொடுக்கறது ஒன்று 8ஆம் இடத்துல ஒரு கவட்டி வச்சு முட்டை கொடுக்கணும், இல்லை 6ஆம் இடத்துல ஒரு கவட்டி வச்சு முட்டை கொடுக்கணும். இந்த 2 இடத்தையும் தாண்டி 7ஆம் இடத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ 6ஆம் இடத்தில் ஒரு கவட்டி வச்சு முட்டை கொடுத்தால் 7ஆம் இடம் என்பது நமக்கு சமமானவர்கள். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஜாதி சொல்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நமக்கு சமமானவர்கள். இப்போது நான் கவுண்டர்னு வச்சுக்கோங்க, நான் என் கவுண்டர் இதுலேயே எனக்கு மனைவி வரணும்னு பார்ப்பேன். 6ஆம் இடம் என்பதும் 8ஆம் இடம் என்பதும் தனக்கு சமமல்லாதவர்கள். ஏதோ ஒரு வகையில், ஜாதி கூட சொல்ல வேண்டாம், தப்பு, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சமமில்லாத ஒரு இடத்தில் நீங்கள் திருமணம் செய்தால் கட்டாயம் அந்த பிரச்சனைகள் குறையும். எனக்கு சமமான இடத்துல தான் திருமணம் பண்ணணும் பண்ணீங்கன்னா நட்டாத்தில் குதிக்கிற மாதிரி தான். அப்போ நமக்கு சமமில்லாத இடத்தில் திருமணம் செய்யும் பொழுது அந்த வாழை மரத்துக்கு எப்படி இறைவன் எல்லா உயிர்களுக்கும் கருணையானவனுங்க. இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஏதோ ஒரு நல்லதை செய்வான். ஆனால் நாம் வளைந்து கொடுக்க தயங்குகிறோம். பிரஸ்டீஜ் அதுதாங்க நம்மளை மிக கஷ்டத்துக்கு உள்ளாக்குது. அதை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருப்போம். அப்போது 8ஆம் இடத்தில் வச்சு முட்டை கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு அவமானம் ஏற்பட்டே தீரும். அது பரவாயில்ல, இந்த பையன் என்னப்பா அங்கே போய் அந்த பிள்ளைய கட்டிட்டானாமா, பேசிட்டு போகிறான், எத்தனை நாளைக்கு அவன் கூட இருக்க போகிறான், வாழ்கிறது நீ நானும், வா வாழுவோம். ஒழுக்கம் என்பது என்னங்க, ஒருத்தியுடன் வாழ்வது தான். ஆனால் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதல்ல. ஒழுக்கம் என்பது ஒருத்தியுடன் வாழ்வது, ஏகபத்தின விரதனாய் வாழ்வது, அதை கடைபிடி. ஆனால் இது உனக்கு விதியே அப்படித்தான், விதி உனக்கு அப்படித்தான் வழிவிட்டுருக்குது, பண்ணித்தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போது 6ஆம் இடத்திலிருந்து முட்டை கொடுத்தாலும் ஒரு எதிர்ப்பு வரும், 8ஆம் இடத்திலிருந்து முட்டை கொடுத்தாலும் ஒரு அவமானம் வரும். இதை தூக்கி போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழலாம். புரியுதுங்களா? நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். 7ஆம் இடம் நமக்கு சமமானவர்கள் என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கொடுமுடிங்க, எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய ஜோதிடர்கள் அமைப்பு இருக்குது. என்னை யாருமே பேச கூப்பிட்டதில்லைங்க. எங்கேயோ இருக்கிற திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுக்கும் எங்கேயோ இருக்கிற தங்கப்பாண்டி ஐயாவுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்க பேச போகிறவங்கெல்லாம் நம்ம பையனை கூப்பிடுங்கன்னு ஒவ்வொரு பக்கமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு பக்கமாக சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 7ஆம் இடம் என்பது உன் கண்ணெதிக்கே இருப்பவர்கள். உனக்கு தெரியாது, வீக் ஆயிட்டா. எனக்கு 7 கூட 6. தங்கபாண்டி ஐயாவும் சின்ராஜ் ஐயாவும் ஒரு 250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அவர்கள் என்னை தூக்கி பிடித்தார்கள். இதுதான் 7 குடையவன் 6 நின்றால். புரியுதுங்களாங்க ஐயா? இங்கே நமக்கு சமமானவர்கள் என்றால் 2 பேரும் ஜோதிட துறையில் இருக்கிறோம். ஆனால் என்னை விட உயர்ந்தவர்கள், எனக்கு சமமானவர்கள் அல்ல, என்னை விட சமத்தில் உயர்ந்தவர்கள். அவர்களால் தான் என்னை தூக்கி பிடிக்க முடிஞ்சது. இதுதாங்க ஐயா. 7 குடையவன் 6 இருக்கும் பொழுது நீ உள்ளூரிலே பேர் எடுக்க முடியாது. 7 குடையவன் 8 இருக்கும்போது உள்ளூரிலே அவமானப்படுவாய். அந்த சமூகம் உன்னை ஏற்றுக்காது. 7 குடையவன் 6 8 இருந்தால் கேட்டு பாருங்க. உங்கள் மாம மச்சனை பங்காளி வகை 5ஆம் இடம், அதை விட்டுருங்க. மாம மச்சனை வகையில் இன்னை மதிக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான்பா. ஒரு 250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பொண்ணு கட்டு, கட்டாயம் மதிப்பான். இதை நீ செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது 7ஆம் பாவகம் 6 8 12 மறைந்தால் வழிபாடு என்ன செய்வது? எந்த லக்ன பாவமாக இருக்கட்டுங்க, 12ஆம் இடத்தை விட்டுருங்க. 8 12 6 8 மறைஞ்சால் என்ன வழிபாடு செய்வது? ஐயா, இது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கனவுல எனக்கு தோன்றுனது சொல்கிறேன். இந்த ஒன்றை சொல்லிட்டு மறைச்சிக்கிறேன். இது எந்த நூலையும் நான் படிக்கலைங்க ஐயா. ஒரு ஜாதகத்திற்காக எம்பெருமான் மகுடேஸ்வரன பெருமானே, நான் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லட்டுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பிராமின் வந்தார். இருளை எப்படி அகற்றுவாயினார்? தீபம் ஏற்றின, தீபத்தை தான் ஏற்றணும் அப்படின்னார். 8ஆம் இடம் என்பது என்னங்க? லக்னம் உதயம், 7ஆம் இடம் அஸ்தமனம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இல்லற வாழ்க்கையில் கணவனிடத்தில் மனைவி அஸ்தமனமாக வேண்டும், மனைவி இடத்தில் கணவன் அஸ்தமனமாக வேண்டும். யார் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகலையோ அங்கே வாழ்க்கை சிறக்காது. நான் என்ற தன்மையுடனே நாம் இருந்தோம்னா வாழ்க்கை சிறக்காது, அஸ்தமனம் ஆயே ஆக வேண்டும். அதைத்தான் நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிற நீதி ஏகப்பட்டதுங்க.
நாம் அதை வெறும் ஜோதிடமாக மட்டும் பார்க்கறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுதுங்க. அஸ்தமனம் என்றால் என்ன? உன்னை நீ முழுமையாக இழக்க வேண்டும். 7ஆம் பாவகத்தில் அவள் உன்னை உன்னிடத்தில் முழுமையாக இழக்க வேண்டும். யார் இழக்கின்றீர்களோ அங்கேயே குடும்ப வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், தெய்வத்துள் வைக்கப்படுவான். வையத்துள் வாழ்வாங்கு யார் வாழ்வான் என்றால், இல்லறத்தை எவன் நல்லறமாக நடத்துகிறானோ அவனே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். புரியுது? அப்போ 7ஆம் இடம் அஸ்தமனம் என்றால் அஸ்தமனத்துக்கு அடுத்த ஸ்தானம் 8ஆம் இடம். புரியுதுங்களா ஐயா? இந்த 8ஆம் இடத்தில் அப்போ சூரியன் 7ஆம் இடத்துல அஸ்தமனம் வீட்டுக்கு போய் பாயை விரிச்சுட்டு தூங்கிறாருங்களா? இல்லை. உன்னுடைய உதயத்தில் இங்கே தோன்றாருன்னா அங்கே அஸ்தமனம் ஆகி இன்னொரு நாட்டில் இன்னொரு தேசத்தில் உதயமாகறன்னு அர்த்தம். அதனால தான் லக்னாவது 8ஆம் இடத்துக்கு போனால் இன்னொரு தேசத்துக்கு ஓடி போனாங்கிறோம். இந்த தேசத்தில் உனக்கு ஒளி இல்லை, இன்னொரு தேசத்துக்கு போயிருக்கிறோம், இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கிறோம். இதற்கு என்ன பரிகாரம் என்று நான் நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கனவுல வந்து சொல்கிறேன். நம்முடைய உடம்பில் 8ஆம் பாவம் எதுங்க ஐயா? இந்த பாவகம். இந்த மர்ம உறுப்பும் இடுப்பு பகுதியும் இருக்கின்ற மூலாதாரம் இருக்கின்ற இந்த பாவகம் 8ஆம் இடம். இது எப்பவுமே நம்ம இருட்டாத்தனங்கே வச்சுக்குவோம். ஒரு கோமணமாக கட்டிருப்போம் அல்லவா? இருள் பாவகம் தான் அது. பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கக்கூடிய கருவறையா? கருவறையை குறிக்கின்ற பாவகமா? ஆலயத்தினுடைய கருவறையில் தீபம் எறிவதற்கு சுத்தமான நல்லெண்ணெய் தீபமும் நெய்யும் நீங்கள் வாங்கி ஆலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது கருவறையில் எரியணும், சுவாமிக்கு பின்னாடி எரியணும். எங்கே நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் ஆலயத்தினுடைய கருவறையில் எரிகின்றதோ அங்கே 8ஆம் பாவத்தினுடைய தீமை நீங்கி எதால் நீங்கும்? நெய் எப்பவுமே கெட்டதை அழிக்கின்ற சக்தி உண்டு, சுத்தப்படுத்துகின்ற சக்தி உண்டு. 8ஆம் பாவத்தினுடைய தீமைகள் சுத்தமடையும். நன்மையான ஒளி மகாலட்சுமி நம்முடைய இல்லத்திற்கு வருவாள் நல்லெண்ணெய் தீபத்தால். இது கனவுல தோன்றுச்சுங்க ஐயா, அது சொல்கிறேன். ஆலயத்தில் நல்லெண்ணெய் தீபம். 6ஆம் பாவத்துக்கு வந்துருச்சு, என்ன செய்கிறது? 6ஆம் பாவகத்திற்கு வந்தால் இந்த 6ஆம் பாவகம் உதிக்கின்ற நேரம் என்பது பிரதோஷ காலம். லக்னத்திற்கு 4:30 to 6. அந்த பிரதோஷ காலத்தில் ஆலயத்தினுடைய கருவறையில் தீபம் ஏற்றுங்கள். தீபத்திற்கு தொடர்ந்து வாங்கி கொடுங்க. மாதம் 1 லிட்டர் நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி 10 பேர் வாங்கி கொடுத்தா எத்தனையோ கோயிலில் தீபம் எறிங்கய்யா. ஒரு தீபம் கூட இல்லாமல் எத்தனையோ கோயில் இருக்குது. ஒரு தீபம் கூட எரிக்க முடியாமல் கோயில் இருக்குது. அந்த ஆலயத்திற்கு கருவறையிலே தீபம் வைத்தால் நம்முடைய வீட்டினுடைய நம்முடைய இந்த பகுதி கருவறை ஒளி பெறும், நம்முடைய ஆத்ம பலம் பெறும், நம்முடைய குண்டலனி பலம் பெறும், நம்முடைய தேடல்கள் நமக்கு கிடைக்கும். இதாங்கய்யா இந்த 6, 8 தன்மை. முடிச்சுக்கிறேங்க, அவ்வளோதாங்க ஐயா. சைவ சித்தாந்தத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்ததை நீ சித்தாந்தத்தோடு இணைத்து ஜோதிடத்தை செய்கின்ற சண்முகநாதன் ஐயா, அவர் தான் என்னுடைய குருநாதர், அவர் தான் எனக்கு இதை கொடுத்தார். அதோடு இணைத்து ஏதோ எனக்கு தெரிந்ததை இந்த சிறியவன் பெரியோர்கள் இணைந்த இந்த சபையில் உளறினேன். இதில் குற்றம் இருந்தால் பொறுத்தாள வேண்டும், நன்மை இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தம்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரை ஊறி பாண்டி கொடுமுடி. நற்றவா உனை நான் மறப்பினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சுந்தரர் பாடி மகிழ்ந்த அந்த ஊரில் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரை ஊறி பாண்டி கொடுமுடி. கற்றவரெல்லாம் போய் தொழுது சுவாமியை வந்து அப்படியே பூரிப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடம் கொடுமுடி. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய யார் பெரியவங்கன்னு ஒரு பெரிய ஒரு ஃபைட்டு. அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரு மலை வந்து 5 உடந்து பூமியில் விழுகுது. அந்த மேருமலையினுடைய சிகரம் தான் கொடுமுடியினுடைய லிங்கம். அந்த லிங்கம் அப்பேற்பட்ட அற்புதமான இடத்துலேருந்து நம்ம சதீஷ்குமார் ஐயா அவர்கள் வந்து மிக அற்புதமான முறையில் சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வரும். மரத்தில் இலை இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சு போன இலை. அந்த இலை கீழே விழுன்னு இருந்தால் கூட
இறைவன் அனுமதி இல்லாமல் கீழே விழுகாதான். அப்பேற்பட்ட ஒரு தத்துவமான ஒரு விஷயத்தை ஐயா எடுத்து சொல்லியிருக்கிறதுக்கு ஐயாவுக்கு மிகுந்த நன்றியை சொல்லி, எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய பாண்டி கொடுமுடி வடிவுடை நாயகனுடைய பெரு அருளூர் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அகத்தியர் ஜோதி வித்தியாலயத்தின் சார்பாக நம்ம மணியன் ஐயா அவர்கள் வந்து சால்வி வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டீச்சர் வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. டீச்சர் வாங்க, முன்னாடி வாங்க. அடுத்த முறையாக கரூரை சார்ந்த சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய சிசியை அஞ்சுகம் வந்து பேச வருமாறு அழைக்கிறோம்.